ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிதா. நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் பார்க்கலாம். இது போல் டிஃபன் ரெசிபிஸ் மற்ற யாரும் செஞ்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பு யூஸ் பண்ணி நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம். அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. இது வந்து சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன். சட்னியும் சூப்பராக இருக்கும். நம்ம எப்பொழுதுமே கம்பு இட்லி செஞ்சுருக்கோம். அது வந்து நம்ம இட்லி பிளேட் யூஸ் பண்ணி செய்வோம். இது போல் டம்ளர் யூஸ் பண்ணி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் நம்ம வந்து வெஜிடபிள்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னும் கூடுதலாக நமக்கு சத்துக்கள் கிடைக்கும். நல்லா பிரித்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். கேக்கை விட சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ வாங்க கடகடன் போயிட்டு இந்த ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்குவோம். அதில் 1 கப் நிறைய இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் நிறைய கம்பு எடுத்திருக்கேன். கம்பு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி நிறைய சேர்த்து 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு நல்லா இதை ஊற வச்சுருங்க. கம்பு ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். நம்ம 6 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு கம்பு. இப்போ ஊறின கம்பை வந்து இப்போ 2 பகுதியாக பிரித்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பாதியை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதில் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் ஊற வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஊற வச்ச தண்ணி யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி இதை அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பவுல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா புளிச்சு வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இன்னொரு பகுதியும் அரைச்சி நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து எடுத்ததுமே நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேருங்க. புளிச்சதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால். இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க. கையை யூஸ் பண்ணி நல்லா மாவை கரைச்சி விட்டுக்கோங்க. மாவை நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போது இது வந்து ஒரு மூடி சேர்த்து ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க விட்டுருங்க. நான் நைட்டு அரைச்சிருக்கேன். இது காலையில் நான் டிஃபனுக்காக அரைச்சிருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும், காலையில் பார்ப்போம். மாவு நல்லாவே ஊறி வந்திருக்கு பாருங்கள். நான் நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5. நான் இதை அரைச்சி புளிக்க வைக்கும்போது மணி வந்து 10:30 மணி. இப்போது 5 மணிக்கு நான் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா மேலே உப்பி வந்திருக்கும். நல்லா புளிச்சு மேலே பொங்கி வந்திருக்கும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் நான் பாதி எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். இன்னும் பாதி வந்து நீங்கள் தோசை செஞ்சுக்கலாம், பணியாரம் செஞ்சுக்கலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாவை யூஸ் பண்ணி நல்ல கிறிஸ்பியாக வரும் தோசையெல்லாம். மாவு கொஞ்சமாக இன்னொரு பாத்திரத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த மாவு வந்து நான் தோசை செய்ய போகிறேன். இது வந்து நான் வந்து டம்ளரில் இட்லி செய்யறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போது துருவன கேரட், பெரிய சைஸில் ஒரே ஒரு கேரட் நான் சேர்த்துக்கிறேன். இதில் வெங்காயம்லாம் சேர்க்க தேவையில்லை. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1, பொடியாக நறுக்குன்னு இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இதில் பீட்ரூட் துருவி சேர்த்துக்கலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். கேரட் இல்லை அப்படின்னா பீட்ரூட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு ஒன்று தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் 1 டீஸ்பூன் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த தாளிப்பை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன்.
பேக்கிங் சோடா சேர்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மாவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். நம்ம கேரட்டில் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறதுனால உப்பு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் மட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம். இது போல் வந்துச்சு அப்படின்னா இட்லியாக இருக்கட்டும், நம்ம செய்கிற இந்த டம்ளர் இட்லியாக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். எனக்கு மாவில் உப்பு பத்தலைன்றதுனால ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவையே நீங்கள் பணியாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் பணியாரம் சுடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் தேய்ச்சி ரெடியாக வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா டம்ளர் ஃபுல்லாகவுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு ஊற்றி பொங்கி வரும்போது நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா பொங்கி வெளியிலலாம் சிந்திரும். அதனால் 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்தா போதும். இதை லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு நம்ம இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இது டம்ளர் இட்லி ரெடி ஆகிடும். இங்கே ஸ்டீமரில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டீமர் இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் டம்ளர் மேலே வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கரெக்டாக 20 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ 20 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணியிருக்கேன். நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், 6-7 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். வெங்காயம் இதுக்கு சேர்க்க தேவையில்லை, வெறும் தக்காளி இருந்தால் மட்டும் போதும். இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். தக்காளி பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரட்டும். நல்லா குழையணும் தக்காளி, அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கு பாருங்கள். பச்சை வாசனையும் போக நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளி பழத்தை நல்லா ஆற வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தக்காளி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேங்காய் துருவல் சேர்க்குறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சிட்டு வந்த சட்னியை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு கொஞ்சமாக இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் தாளித்து சட்னியில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடும். இது நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், கோதுமை தோசைக்கு சாப்பிட்லாம், ராகி தோசைக்கு சாப்பிட்லாம், பொங்கலுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டம்ளர் இட்லியும் நல்லா ஆறிடுச்சு. கத்தியை வச்சு ஓரங்கள் எடுத்து விட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கலண்டு வந்துடும். இப்போ பாருங்கள் டம்ளரில் துளி கூட ஒட்டவே இல்லை, சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது நீங்கள் கரெக்டாக 20 நிமிஷம் வைங்க, வெந்து வந்துடும். நீங்கள் இடையில செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 20 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும், பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்துடும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். சட்னியும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த டம்ளர் இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அந்த ரெசிபிஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். Bye bye.